ஹலோ எவ்ரிவான். இந்த 2025 வருஷத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு கோல் எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்ட கோல் வந்து மாதத்துக்கு ஒரு புக்காவது வாசிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோலாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆஃபீஸ் வேலை பார்க்குறோம், ஃபிசிக்கலாக வந்து ஆக்டிவாக இருக்கும், பட் மென்டலாக வந்து ஏதாவது ஒரு லோடு கொடுக்கணும், மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரீடிங்கை வந்து ஒரு கோலாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி நான் எடுத்துக்கிட்ட கோலில் ஃபஸ்ட்டு ஒரு புக்கை வந்து ஜனவரி மாதம் வந்து படித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த புக்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் சேனலாக ஸ்போர்ட்ஸுக்கும் ஃபிட்னஸ்க்கும் இந்த புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட புக் ரீடிங் சீரீஸில் இந்த மாதம் நான் படித்த புக் வந்து த 7 Habits of Highly Effective People, ஸ்டீஃபன் கவி அவங்க எழுதின இந்த புக்கு. இது வந்து ஒரு நம்பர் 1 பெஸ்ட் செல்லர். அதாவது நார்மலாக இருக்கிற மக்களை விட ஹைலி எஃபெக்டிவாக இருக்கிறவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடியது அந்த ஒரே டைம் தான். நம்ம பண்ணுற வேலையும் அவங்க பண்ணுற வேலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அவங்க வந்து எப்படி பல விஷயங்களை வந்து குறுகிய காலத்தில் அச்சீவ் பண்ண முடியுது, எப்படி அவங்களால மற்றவங்களோட இந்த சிறப்பாக வந்து செயல்பட்டு மற்றவங்க வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு 7 டிப்ஸை வந்து ஸ்டீஃபன் கவி இந்த புக்கில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை படித்து பார்க்கும்போது பல விதங்களில் வந்து நமக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி பல இதில் வந்து நம்மளும் இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணால் இப்போ பண்ணுறத விட இன்னும் பெட்டராக பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. அதனால தான் இந்த புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த புக்கில் அவர் சொல்லக்கூடிய அந்த 7 பாயிண்ட்ஸ் என்னென்ன, ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து பி ப்ரோஆக்டிவ். அதாவது எந்த விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று ப்ரோஆக்டிவாக ரியாக்ட் பண்ணுவோம், இல்லைனா ரியாக்டிவாக ரியாக்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரியாக்டிவ். இதுவே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டான முறையில் நம்ம முன்கூட்டி அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ரோஆக்டிவ். ஸோ நார்மல் மக்கள் வந்து பொதுவாகவே ரியாக்டிவ் பேசிஸில் தான் வந்து நம்மளுடைய டிசிஷனை வந்து நம்ம எடுப்போம். ரியாக்டிவ் பேசிஸில் தான் நம்மளுடைய அப்ரோச் வந்து எப்போவுமே இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹைலி எஃபெக்டிவாக இருக்கக்கூடியவங்க வந்து ரியாக்டிவாக இல்லாமல் ப்ரோஆக்டிவாக தங்களுடைய முடிவுகள் எடுப்பாங்க, தங்களுடைய செயல்கள் வந்து ப்ரோஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குருவாங்க அப்படின்னு ஸ்டீஃபன் கவி இந்த புக்கில் சொல்கிறாரு. ஸோ ரியாக்டிவ்க்கும் ப்ரோஆக்டிவ்க்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பார்க்குறோன்னு வைங்களேன். இப்போ 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நமக்கு வந்து சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்துருக்கு, நமக்கு வந்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு, டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போ டாக்டர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து சுகரை கம்மி பண்ணணும், நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து கான்ஷியஸாக இருக்கணும், டயட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லி வாக்கிங் போகிறோம், நம்ம வந்து சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சுகர் அளவில் குறைச்சிக்கிறோம், எண்ணெய் பலகாரத்தை குறைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரியாக்டிவ் அப்ரோச். ஆனால் இதுவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற டைம்லையே நான் நினச்சா வந்து சுகர் சாப்பிட்லாம், நான் நினச்சா வந்து பொரித்த பண்டங்கள் வந்து சாப்பிட்லாம், நான் நினச்சா வடை டீ பஜ்ஜி எல்லாமே சாப்பிட்லாம், நான் நினச்சா வந்து நினச்ச நேரத்தில் எதை வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அப்படி இருந்தாலும் என்னை நானே கண்ட்ரோலாக வச்சுக்கிடுவேன், எனக்கு நோய் வர்றதுலேருந்து என்னை நானே பாதுகாத்துக்கிடுவேன், டெய்லி வந்து குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் வந்து நான் எக்ஸசைஸுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்னுடைய ஆரோக்கியத்துக்கு மேலே நானே அக்கறை எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம நல்லா இருக்கும்போது இந்த விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அது வந்து ப்ரோஆக்டிவ் அப்ரோச். இப்படி ப்ரோஆக்டிவாக இருக்கிறதுல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. அப்படியே வந்து டீ குடித்தாலும் நான் வந்து பிளாக் டீ பிளாக் காஃபி அந்த மாதிரி தான் குடிப்பேன். சீனி அது சர்க்கரை எதுவுமே வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன். இப்போ ஆஃபீஸில் நான் வந்து ஒரு பிளாக் காஃபி விதவுட் சுகர் அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன், பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருக்கவங்க அவங்கலாம் வந்து கேட்பாங்க, ஏன்ப்பா சுகர் போடாமல் சாப்பிட்ற, உனக்கு நீ தான் நல்லா இருக்கில்ல, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறியே, உனக்கு எதுவும் வந்து சுகர் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்பாங்க. இல்லை நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து இதை நான் அவாய்ட் பண்ணுறேன், நான் வந்து வழக்கமாக வந்து சுகர் ஐட்டம் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கே வந்து ஒரு பெருமையாக இருக்கும். நான் வந்து என்ன நானே வந்து ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கும். அது மாதிரி கேட்குறவங்களுக்கும் இப்போ சுகர் இல்லாமல் டீ குடித்தா நல்லாவும் இருக்குமா, அது வந்து ஒரு ஹேபிட்டாக கூட பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அவங்களுக்கும் அது வந்து ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னுடைய மற்ற கலீக்ஸும் சொல்லுவாங்க, சுகர் போடாமல் ஒரு டீ கொடுங்க, ஏன்ப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க சுகர் வந்துருச்சு, ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்குது, அதனால் டாக்டர் வந்து சுகரை அவாய்ட் பண்ணியிருக்க சொல்லாரு அப்படின்னு அவங்க சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது எனக்கு சுகர் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, அப்படி இருந்தாலும் வேறு வழி இல்லை, நோய் வந்துருச்சு, அதனால நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு அவங்களே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அதை வந்து ஒரு டீயை ரசித்து குடிக்காமல் ஏதோ வேண்டா வெறுப்பாக சாப்பிட்ற மாதிரி தான் அவங்களுடைய டோனே இருக்கும். ஸோ எந்த ஒரு வேலையுமே நம்ம ரியாக்டிவாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசார வந்து அதை செய்ய மாட்டோம். ஒரு கடமைக்குன்னு ஒரு வழியே இல்லை, விதியே அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே ப்ரோஆக்டிவாக நம்ம அந்த வேலையை செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஒரு ஆர்வம் வரும், ஒரு உற்சாகம் வரும், நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம ரொம்ப ரசித்து செய்வோம். ஸோ நீங்களும் எந்த ஒரு வேலையுமே, அதாவது அந்த வேலை வந்து அந்த செயல் வந்து கண்டிப்பாக செய்யணுமா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்கள். அப்படி அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை மற்றவங்க சொல்லி செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளே அதை வந்து முன்கூட்டியே செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த செயல் செய்கிறப்ப நமக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும்,
அந்த செயலை வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம மற்றவங்களோட ஒரு ஹைலி எஃபெக்டிவாக மாறுறதுக்கு இந்த ப்ரோஆக்டிவ் அப்ரோச் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அந்த புக்கில் அவர் சொல்லக்கூடிய 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகின் வித் எண்ட் இன் த மைண்ட். அதாவது எந்த ஒரு செயலையும் நம்ம ஆரம்பிக்கும் போதே அதை எப்படி வந்து நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் கட் பிக்சர் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஸ்டீஃபன் கவி சொல்கிறாரு. வடிவேல் படத்தில் ஒரு டயலாக் வரும் பாருங்க, ஃபேமஸான ஒரு டயலாக், ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, நம்ம செய்யக்கூடிய பல வேலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே வந்து ஆர்வமாக ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அது எப்படி கொண்டு போகணும், எப்படி முடிக்கணும்னு நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறோம்னு வைங்களேன், எல்லாருமே வந்து லைஃப்பில் எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்படுவோம், ஜிம்மில் போய் ஃபீஸும் கட்டியிருப்போம், ஜிம்முக்கு வந்து ஒரு வாரம் 2 வாரம் போகவும் செஞ்சுருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கோலே இருக்காது. ஏன்னா நம்ம மனசில் நினச்சது நான் ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அது முக்கால்வாசி நிறைய பேர் வந்து அது ஒரு நியூ இயர் கோலாக செட் பண்ணியிருப்போம். அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கூட சேர்ந்து போகிறாங்க அப்படின்னா நானும் கூட வரேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து போயிருப்போம். ஸோ நம்ம கோலே பாருங்களேன், ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். அதனால் ஜிம்முக்கு போயிட்டோம். போன உடனே நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்துடும். போகணும்னு நினச்சோம், ஜிம்முக்கு போயிட்டோம், ஃபீஸை கட்டியாச்சு, 1 வாரம் கிளாஸுக்கும் போயாச்சு. ஸோ நம்ம நினச்சதை தான் நம்ம சாதிச்சிட்டோமே, இனிமேல் எதுக்கு நம்ம ஜிம்முக்கு போய்கிட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம கான்ஷியஸ் மைண்டில் வராட்டினாலும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த தாட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து ஜிம்முக்கு ஆர்வமாக வந்து வாரம் போகணுமோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்வம் குறைஞ்சி ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மு பக்கம் போகிறதே வந்து நிப்பாட்டிடுவோம். ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக செட் பண்ணணும். நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி 5 கிலோ 3 மாதத்தில் குறைப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கோலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 3 மாதங்கிற கோல் வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிரும். 5 கிலோ வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டில் வந்து கிளியாரிட்டியாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் இதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், இது செய்கிறதுக்கான காரணம் என்ன, இது எப்படி நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசில் வந்து ஒரு தெளிவான பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை வந்து பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டோம். நம்மளும் ஒரு ஹைலி எஃபெக்டிவ் பர்சனாக மாறுறதுக்கு எந்த ஒரு செயலையும் பிகின் வித் எண்ட் இன் த மைண்ட், அதாவது ஆரம்பிக்கும் போதே முடிவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிக்சரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஒரு சாதாரண மனுஷனாக இல்லாமல் ஒரு ஹைலி எஃபெக்டிவ் பர்சனாக மாற முடியும். 3வது அவர் சொல்லக்கூடிய ஹேபிட் என்ன அப்படின்னா, புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது எந்த ஒரு விஷயத்தை முதல்ல செய்யணுமோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து அவர் ஒரு சிம்பிளான ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று சொன்னார். இது படிக்கும்போது எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பல விஷயங்களில் வந்து எது நமக்கு தேவை, எது நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுல வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சிடறோம். அதனால தான் நம்மளுடைய நேரம் வந்து பல நேரங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி, அதாவது உங்களுடைய செவத்தில் வந்து நீங்கள் 2 கோடு போட்டுக்கோங்க. ஒரு கோடு வந்து ஹரிசாண்டலாகவும் இன்னொரு கோடு வந்து வெர்டிக்கலாகவும் அப்படி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ஆக்சிஸில் வந்து நீங்கள் அர்ஜென்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், இன்னொரு ஆக்சிஸில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 4 குவாட்ரண்ட்ஸ் கிடைக்கும் பாருங்கள். ஸோ ஒரு குவாட்ரண்ட் வந்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது அந்த வேலை வந்து உடனடியாகவும் செஞ்சாகணும், அந்த வேலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும். ஸோ 2வது குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து அர்ஜென்ட்டாக இருக்கும் ஆனால் நாட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 3வது குவாட்ரண்ட் வந்து நாட் அர்ஜென்ட் ஆனால் இம்பார்ட்டண்ட். 4வது குவாட்ரண்ட்டில் வந்து நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி 4 குவாட்ரண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து ஒரு சவரையோ அல்லது வந்து ஒரு நோட் புக்கையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே அன்னைக்கு நாள் பூரா நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தனித்தனியாக இந்த போஸ்டிட் நோட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ஸில் வந்து அன்னைக்கு நாளில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து தனித்தனி நோட்ஸில் வந்து நீங்கள் எழுதுங்க. அப்படி எழுதிட்டு எந்த வேலையெல்லாம் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தந்த குவாட்ரண்ட்டில் வந்து அந்த பிங்க் ஸ்லிப்பை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த போஸ்டிட் நோட்ஸை அந்தந்த குவாட்ரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அடுத்த நாள் ஊருக்கு போய் ஆகணும், அதுக்கு நீங்கள் காலையில் 10 மணிக்கு தட்கால் டிக்கெட் புக் பண்ணி ஆகணும் அப்படின்னா அது வந்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஊருக்கு போகிறதுங்கிறது இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் அதை 10 மணிக்கு தான் புக் பண்ணணும் அப்படிங்கிறது அர்ஜென்ட். ஏன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மிஸ் பண்ணாலும் உங்களால் தட்கால் டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஸோ வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற குவாட்ரண்ட்டில் வந்து அந்த போஸ்டிட் நோட்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும், அதாவது கரெக்டாக அதே 10 மணிக்கு வந்து நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னா அன்றைக்கி வந்து புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 10 மணிக்கு வந்து நம்மளுடைய டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது, ஸோ புக் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டான டாஸ்க்கு தான். ஏன்னா அந்த 10 மணிங்கிற டைம் விட்டோம்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஊருக்கு போகிறது இம்பார்ட்டண்ட்டா இல்லை வந்து படத்துக்கு போகிறது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஊருக்கு போகிறது தான் இம்பார்ட்டன்ட், படத்துக்கு போகிறது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இந்த சினிமா டிக்கெட் புக்கிங் அப்படின்னு நீங்கள் போஸ்டிட்டில் எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா, இதை வந்து அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற குவாட்ரண்ட்டில் நீங்கள் ஒட்டி வைங்க. இந்த மாதிரி அன்றைக்கி நாள் பூரா நம்ம என்னென்ன வேலை செய்ய போகிறோமோ இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு குவாட்ரண்ட்லையும் அதோட இம்பார்ட்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி அதோட முக்கியத்துவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஒட்டி வைங்க.
ஸோ எனக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அது உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்குள்ளது வந்து மற்றவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தகுந்த மாதிரி இது வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு 10-15 டாஸ்க் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் இந்த பேசிஸில் வந்து நீங்களே கிளாஸிஃபை பண்ணி அது வந்து ஒவ்வொரு குவாட்ரண்ட்டில் நீங்கள் ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சதுக்கப்புறம் எது அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆயிடுவோம். ஏன்னா அது பண்ணலை அப்படின்னா நமக்கு பல விதமான தடகங்கள் வரும், நம்ம நினச்சது வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம். இதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ ரெண்டாவது நம்ம எதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம வழக்கமாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாஸ்கில் தான் வந்து நம்ம ஜென்ரலாகவே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாஸ்க் எது அப்படின்னா நாட் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது பாருங்கள், அந்த கேட்டகரியில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருக்குது பாருங்களேன், ஏன்னா அந்த டாஸ்க்கே வந்து நமக்கு தேவையில்லாத டாஸ்க், அதாவது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிட்டோம். ஆனாலும் சில காரணங்கள்னால வந்து நம்மளுடைய மைண்டு வந்து அதை பண்ணணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அப்படி இல்லாமல் எந்த டாஸ்க் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ ஆனாலும் அது வந்து அர்ஜென்ட் கிடையாது, இன்றைக்கி காலையில் பண்ணாட்டினாலும் அது வந்து சாயந்தரம் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜென்ட் இல்லை, ஆனால் அந்த டாஸ்க் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த டாஸ்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக வந்து இந்த நாட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கில் நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் வந்து செலுத்திடுவோம். ஆனால் இப்படி நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த டாஸ்க் வந்து நமக்கு முக்கியமோ அதில் மட்டும் நம்மளுடைய கவனத்தை நம்ம செலுத்துவோம். அப்படி நம்ம இம்பார்ட்டண்ட்டான டாஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நம்ம மற்ற மக்களை விட ஹைலி எஃபெக்டிவான மக்களாக மாற முடியும். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கே வந்து நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து தேவையில்லாத டாஸ்க்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரிய வந்துச்சு. நீங்களும் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து அர்ஜென்ட்டாக இருக்குது ஆனால் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாத டாஸ்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க, இது மூலியமாக எந்தெந்த இம்பார்ட்டண்ட்டான டாஸ்கில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாலாவது அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா திங்க் வின் வின். வழக்கமாக ஒரு வெற்றி அப்படின்னு வரும்போது நம்ம எல்லார் மனசில் என்ன பதிஞ்சிருக்கு அப்படின்னா ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா மற்றவங்க வந்து அதில் தோற்று போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் சரி, நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் சிஸ்டமும் சரி, அந்த மாதிரி தான் வந்து நம்மளை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம மட்டும் ஜெயிச்சா பத்தாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் வந்து ஜெயிக்கணும். அதாவது நம்ம கூட கம்பீட் பண்ணுறவங்களும் வந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் போது தான் நம்ம எல்லாரும் வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ப்ளஸ் நம்ம கூட இருக்கிறவங்களே டெவலப் ஆகும்போது தான் நம்ம வந்து ஒரு ஹைலி எஃபெக்டிவான மக்களாக மாற முடியும். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது அயன்மேனோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த வீடியோவோட சுருக்கத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைக்கிளிங் பெருசா, ரன்னிங் பெருசா, ஸ்விம்மிங் பெருசா அப்படின்னு இந்த 3 ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களும் வந்து ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜான் காலின்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இது 3ல் எது பெருசு அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்குது, அதனால் எதுக்கு நீங்கள் 3 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க, இந்த 3 ஸ்போர்ட்ஸையும் சேர்த்து பண்ணால் அது இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புதுசாக அயன்மேன் அப்படின்னு ஒரு பிராண்டை உருவாக்கி இன்றைக்கி உலக அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு ஒரு சாம்ராஜ்யமாக அந்த அயன்மேனுங்கிற பிராண்ட் வந்து உருவாக்கி வச்சுருக்காரு. ஸோ இதில் நல்லா பாருங்கள், இதில் ஏதாவது ஒன்று தான் சிறந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ இந்த 3 பேரையும் ஜெயிக்க வச்சு அயன்மேன் அப்படின்னு புதுசாக ஒரு பிராண்டை உருவாக்குனதுனால இந்த 3 ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த 3 பேருமே வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து கலந்துக்கிறதுனால புதுசாக வந்து ஒரு அயன்மேனுங்கிற மாதிரி ஒரு ட்ரையத்லான் அப்படின்னு ஒரு புது ஸ்போர்ட்ஸே வந்து எவால்வ் ஆயிருக்கு. இதுதான் வந்து திங்க் வின் வின் அப்படிங்கிற ஒரு அப்ரோச். ஸோ எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்ச காரணத்தினால தான் நார்மலான ஒரு நேவி கமாண்டராக இருந்த ஜான் காலின்ஸ் இன்றைக்கி பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக வந்து மாறியிருக்காரு. அதுக்கு காரணமே அவருடைய திங்க் வின் வின் அப்படிங்கிற அப்ரோச் தான். ஸோ நம்மளும் ஒருத்தவங்களோட கம்பீட் பண்ணும்போது நாம் ஜெயிக்கும்போது நம்ம காம்படிட்டரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளும் ஒரு சாதாரண மனுஷன் இல்லாமல் ஒரு ஹைலி எஃபெக்டிவான ஒரு வாழ்க்கையில் சாதனை பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக மாறுறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 5வது அவர் சொல்லக்கூடிய ஹேபிட் என்ன அப்படின்னா சீக் டு அண்டர்ஸ்டாண்ட் தேன் டு பி அண்டர்ஸ்டுட். நம்ம யாரு கூடயாவது பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறத நீ கேளியா முதல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்ட்டு நம்மளுடைய கருத்தை தான் மற்றவங்க மேலே திணிக்க பார்ப்போமே தவிர அடுத்த தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஜென்ரலாகவே நம்ம கேட்கவே மாட்டோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சீக் டு அண்டர்ஸ்டாண்ட் தேன் டு பி அண்டர்ஸ்டுட். அதாவது அவங்க சொல்கிறத முதல்ல நீங்கள் உள்வாங்க பழகிக்கங்க. அதாவது நீங்கள் சொல்கிற கருத்தை அவங்க மனசில் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற கருத்தை வந்து நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஹேபிட் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே, அதாவது குடும்பத்தில் ஒரு சண்டை நடக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைனாலும் சரி, பெற்றவங்களுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை, அது மாதிரி ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் பொதுவாகவே நான் சொல்கிறதையும் மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம நினைப்போம். ஆனால்
இதுவே தான் அவங்க மனசுல தோணிக்கிட்டு இருக்கும். நானும் இந்த அர்த்தத்தில் தானே சொல்கிறேன், ஏத்தாப்பில் இருக்கிற அவன் வந்து இதை புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு தான் மற்றவங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம கருத்தை எப்படி மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் அந்த தாட் இருக்கும். ஸோ அவங்களுடைய கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டோம், அவங்க கருத்துக்கு நம்ம வந்து செவி சாய்க்கணும் அப்படின்னா அவங்களும் வந்து நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்குறதுக்கு வந்து தெளிவாக இருப்பாங்க. ஸோ லைஃப்பில் வந்து நம்ம பல விதமான ஆர்குமெண்ட்ஸை செட்டில் பண்ணுறதுக்கும் நமக்குள்ளே வந்து சண்டை சச்சரவுகள் நீங்கி நம்ம வந்து ரொம்ப கொலாபரேட்டிவாக எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த அப்ரோச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நம்ம ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு அல்லது ஒரு மேரத்தான் அந்த மாதிரி ஏதாவது காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து நம்மக்கிட்ட பேசும். அதாவது இந்த உடம்பு வந்து நமக்கு சில சிக்னலை கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இல்லை நான் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், அதுக்காக வந்து இந்த சிக்னலை மதிக்காமல் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து உடம்பு வந்து சில அலாம் வந்து சிக்னலை கொடுத்தாலும் நான் அதை வந்து கண்டுக்க மாட்டேன், நான் ஃபினிஷ் நேரில் தொட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடியோட சிக்னல்ஸையும் நம்ம பாடியோட லாங்குவேஜையும் நம்ம மதிக்காமல் ஓவராக ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தான் சில நேரங்களில் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மூலிமா சில அசம்பாவிதங்கள் வந்து நமக்கு நடந்துருது. அதுவும் வந்து நியூஸில் வந்து இப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இப்படி ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஒரு ரன்னிங் காம்படிஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நியூஸில் கேள்விப்படுறோம். ஸோ எப்படி வந்து வெளியில் உள்ளவங்க சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்குறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலையும் நம்ம வந்து கரெக்டான முறையில் கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் வர்றதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி இது நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களோட ஒரு ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுறதுலையும் இந்த ஹேபிட் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 6வது அவர் சொல்லக்கூடிய ஹேபிட் என்ன அப்படின்னா சினர்ஜைஸ். சினர்ஜைஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, டீம் ஒர்க். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம், டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க். அதாவது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு கோல் எதாக இருந்தாலும் நம்ம ஒரு டீமாக பண்ணும்போது தான் நம்மளால் வந்து அதை சாதிக்க முடியும் அப்படின்னு பலவிதமான இதுகள் சொல்லியிருக்கோம். என்னுடைய ரியல் லைஃப்லேயே வந்து நிறைய எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பின்னாடி இந்த சர்டிஃபிகேட் பார்க்குறீங்க இல்லையா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ட்ராவல் பண்ணதுக்கான வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட். இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் 8 பேர் வந்து இந்த ஈவெண்ட்டை காஷ்மீரில் ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஈவெண்ட் ஆரம்பித்து 3வது நாள் 4வது நாளில் எங்கள் 8 பேருக்கு நடுவிலேயே மிகப்பெரிய வந்து ஒரு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு 200-250 கிலோமீட்டருக்கு மேலே டெய்லி ஓட்டிக்கிட்டே இருந்தோம். அப்படிங்கிறதுனால எங்கள் உடம்பு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டயர்ட் ஆயிடுச்சு. ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவே எல்லாருமே வந்து டயர்டாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களுக்குள்ளே என்ன வாக்குவாதம் வந்துருச்சு அப்படின்னா, யார் வந்து இந்த காம்படிஷனை வந்து பண்ண சொன்னது, நமக்கு வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் தேவையா, நம்மளால் இதுக்கு மேலே ஓட்ட முடியாது, நம்ம இந்த இடத்துலேயே வந்து இது கிவ் அப் பண்ணிடலாம், நம்ம பாதி வழியிலே வந்து அப்படியே டேரெக்டாக பூனேக்கு போயிடுவோம், நம்ம எதுக்கு வந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நானும் இன்னொரு 2 பேர், நாங்கள் 3 பேர் மட்டும்தான் என்ன செஞ்சோம் அப்படின்னா, நீங்கள் யார் வந்தாலும் வராட்டினாலும் கண்டிப்பாக எங்களுடைய கோலை நாங்கள் அச்சீவ் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 பேர்லேருந்து நாங்கள் 3 பேர் மட்டும் தனியாக கிளம்பி வந்தோம். அப்படி நாங்கள் எங்களுடைய சிங்க்ரோனைசேஷன் நல்லா இருந்த காரணத்தினால தான் எங்களால் வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னதாகவே இந்த கோலை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் குரூப் சைக்கிளிங் ஃபார் காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படிங்கிற வேர்ல்டு ரெக்கார்டை எங்களால் படிக்க முடிஞ்சுது. ஸோ நம்ம கோலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமோட நம்ம சிங்க்ரனைஸ்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சாதாரண மக்கள் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டீஃபன் கவி சொல்கிறாரு. என்னோட லைஃப்லையும் வந்து இதை நாங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபாலோ பண்ண காரணத்தினால தான் இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். நான் வாங்கின வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் என்னுடைய பின்னாடி போயிருக்கு. கடைசியாக 7வது அவர் சொல்லக்கூடிய ஹேபிட் என்ன அப்படின்னா ஷார்பன் த சா. அதாவது நம்மளுடைய கத்தியை வந்து அடிக்கடி நம்ம தீட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு மரம் வெட்டுற ஒரு வியாபாரி வந்து ஒரு கோடாரி வச்சு மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தாராம். ஸோ ரொம்ப நாளாக வந்து அவர் பல மரங்களை வெட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ அவர் வெட்டுறதை பார்த்துட்டு இன்னொருத்தர் போய் சொல்லியிருக்காரு, எப்போ ரொம்ப நாளாக இதே கோடாரி வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கியே, ஊடாலில் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து இந்த கோடாரி வந்து தீட்டிக்கப்பா, ஏன்னா மரம் வெட்ட வெட்ட அந்த கோடாரி வந்து மழுங்கிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கோடாரி வச்சு அந்த மரத்தை வெட்டுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை தீட்டுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது, நீ வேலையை கெடுக்காத, நான் வெட்டிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாள் வந்து 10 மரம் வெட்டினவர் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மரம் வெட்டுறதுக்கே வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்து போயிட்டார். காரணம், அவருடைய கோடாலி வந்து மழுங்கிருச்சு. ஆனால் இந்த கோடாலியை தீட்டினா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகிரும், இதனால் வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அதில் நேரம் செலவழிக்காமல் தன்னுடைய எஃபர்ட்டை அதிகமாக போட்டு மரத்தை வெட்டுறதுல ஏதாவது குறியாக இருந்தார். ஆனால் அப்படி அவர் பண்ணதுனால அவரால் முதல்ல எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்த்தாரோ அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக போக போக அவரால் வேலை பார்க்க முடியல. இது வந்து ஒரு கதையாக இருந்தாலும் லைஃப்லையும் வந்து நமக்கு பல விதங்களில் வந்து இது சூட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நம்ம எல்லாருமே வந்து 10th எக்ஸாமை பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி எல்லாத்தையும் முடிச்சு தான் வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி 10th கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம அதை எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஃபெயில் ஆகும். காரணம், நம்ம அந்த சப்ஜெக்டில் வந்து திருப்பி படித்தது கிடையாது. இன்னொன்று, நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலுமே கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து
நம்ம மூளையிலேருந்து மழுங்கிக்கிட்டே தான் போகும். ஸோ அப்பப்போ நம்ம டைம் எடுத்து நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிறதும் அப்கிரேட் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஆஃபீஸில் இந்த மாதிரி தான். ஆஃபீஸில் சேரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக வேலை பார்ப்போம். நம்ம மேனேஜர், நம்ம மேலே உள்ளவங்க எல்லாருமே வந்து நம்மளை பாராட்டுவாங்க. ரொம்ப அழகாக வேலை பார்க்குறானே, ரொம்ப சூப்பராக இது பண்ணுறானே அப்படின்னு பாராட்டுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையிலேயே முழுசாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது நமக்கு கொடுத்த வேலையும் வந்து நம்மளால் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது. ஏன்னா நம்ம காலேஜ் முடித்தப்போ நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து நம்ம ஒரு 2-3 வருஷம் போக போக பார்த்திங்கன்னா அந்த மற்ற நாலேஜ் எல்லாமே நமக்கு வந்து கம்மியாகிடும். ஸோ நமக்கு தெரிஞ்ச வேலையை மட்டுமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம அடுத்து வந்து சேர்றவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணி டக்குன்னு நமக்கே மேலே ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துக்கிட்டு நமக்கு பின்னாடி சேர்ந்தவங்களாம் நமக்கு மேனேஜராக வந்துடுறது வந்து நம்மளே ஆஃபீஸில் லைஃப்பில் பல இடங்கள் வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியும். இதுக்கு முக்கியமான காரணம், நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் அது எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, அப்பப்போ நம்ம பிரேக் எடுத்துக்கிட்டு நம்முடைய ஸ்கில்ஸை வந்து ரீவிசிட் பண்ணணும். நம்மளை நாமளே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். நம்ம எப்பப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்மளை அப்டேட் பண்ணுறதையும் நம்மளை அப்கிரேட் பண்ணுறதையும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக அதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளும் மற்றவங்க மாதிரி இல்லாமல் ஒரு ஹைலி எஃபெக்டிவாக ஒரு ஹைலி எஃபிஷியன்ட் பர்சன்ட்டாக மாற முடியும் அப்படின்ட்டு ஸ்டீஃபன் கவி இந்த புக்கில் சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கில் அவர் சொல்லக்கூடிய 7 பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிளானது தான். எல்லா மனுஷங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். எல்லா விதமான ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலுமே சரி, இந்த எல்லா பாயிண்ட்டுமே வந்து எல்லா சிச்சுவேஷனுக்கும் யூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸை தான் வந்து ஸ்டீஃபன் கவி இதில் சொல்கிறாரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வந்து நாளைக்கே ஸ்டீவ் ஜாப்ஸாக ஆயிடுவோம், அல்லது நாளைக்கே வந்து பில் கேட்ஸாக மாறிடுவோம், நம்ம நாளைக்கே எலான் மஸ்காக மாறிடுவோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எந்த வேலையை பார்த்துட்ருக்கோமோ, நம்ம வந்து ஒரு தகப்பனாக இருக்கோம், ஒரு கணவனாக இருக்கோம், அல்லது ஆஃபீஸில் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பார்க்குற வேலையிலேயே நம்ம ஒரு சிறந்த மனுஷனாக மாறுறதுக்கு இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்டீஃபன் கவி இந்த புக்கு மூலிமா சொல்ல வருது. இதில் இருக்கக்கூடிய நிறையா பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதுனால தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் எந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த புக் ரிவ்யூ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்து எந்த புக்கை படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் அந்த புக்கை படித்து அதோட ரிவ்யூ என்னுடைய பார்வையில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்மளுடைய புக் ரிவ்யூ சீரிஸில் இன்னொரு புக்கோட சம்மரியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.